பாருங்கள், ஒரு முருங்கைக்காய் ரசம் வைக்கலாம். என்னடா முருங்கைக்காய் ரசம் அப்படிங்கிறீங்களா? முருங்காயை ஒரே மாதிரி சாப்பிட்றது போர் அடிக்குதுல்ல, குழம்பு பொரியல்னு வேறு எப்படி சாப்பிட்ருவீங்க? அதனால் ரசமாக வச்சு சாப்பிட்லாம். அது இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து அரிஞ்சு போட்டாச்சு. தக்காளி போட்டாச்சுங்க, அரிஞ்சு தக்காளி போட்டிருக்கோம். பாருங்கள், துவரம்பருப்பு பருப்பை வந்து ஊற வச்சு போடுங்க. ஊற வைக்கும்போது அதில் உள்ள அந்த நம்மளுக்கு கேஸ் பிடிக்கிறதெல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. எந்த பருப்பாக இருந்தாலும் ஊற வச்சு சாப்பிடுங்க. உள்ளே ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க, அவ்வளோதான். நம்ம ஒரு சலடை மாதிரி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு அடியில் குண்டா வச்சுக்கிட்டு உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா மசிச்சு விடுங்க. இது இப்படி மேஷ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் பூரா இறங்கிடும். அப்புறம் இதில் இருக்க பல்ப்பையும் நம்ம தண்ணி ஊற்றி, நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி அதை நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மேஷ் பண்ணிட்டோம். பூரா பல்பல்லாம் கீழே இறங்கிடுச்சு. குண்டால் இது பாருங்கள், குண்டால் இறங்கிடுச்சு. இதில் எவ்வளோ ரசம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் இது கொஞ்சம் பல்காக வைக்கிறேன் ரசம். 2 நேரத்துக்காக மாதிரி ரசம் வைக்கிறேன். இங்கே எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ரசம். முருங்கைக்காய் அதெல்லாம் நிறையா போட்டிருக்கேன். கம்மியாக வைக்கிறவங்க வச்சுங்க. இங்கே பாருங்கள், புளியும் இதிலையே ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா இதில் இருக்க இதுவும் நின்றுக்கும். புளி ரொம்ப ஊற்றாதீங்க, தக்காளி வேறு போட்டிருக்கோம். புளி அளவாக ஊற்றிங்க. பாருங்கள், நம்ம மேஷ் பண்ணோம்லங்க அந்த தண்ணி. ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, பாருங்கள் பூண்டு இடித்து போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இனி நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, ஒரு 4 வெந்தயம் போடுங்க குளிர்ச்சிக்காக. கொஞ்சம் பெருங்காயத்தூள் எண்ணெயில் போடுறோம். வரமிளகா போட்டுக்குங்க. வரமிளகா போட்டு தர்றது. இப்படியே கொத்தமல்லி தழை போடுங்க. நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் இதில் போட்டு நம்ம வச்சுருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் வேண்டியதில்லை. இப்போ ரசம் எடுத்து ஊற்றிடுங்க. ரசத்தை பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, தாளிச்சாச்சு. லேசாக கொதிச்சு ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க.